வாங்குறதுக்கு 2 ரூபா கூட பாக்கெட்ல இல்ல. என்ன வக்கீல் பொழப்பு? 5 ரூபா. இன்னொரு 5 ரூபா இருந்தா கோர்ட்டுக்கு ஆட்டோவிலே போலாமே. நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு. 50. வேலை யாரையும் காணும். 50. இத வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு டாக்ஸிலே போவேன். 500 ரூபாய். இத வச்சுக்கிட்டு ஃபாரின் கோர்ட்டுக்கு ஃபிளைட்லயே போவேன், ஃபிளைட்லயே வருவேன். ஆஹா, இன்னைக்கு கார்த்தால ஆத்துக்காரு முகத்தில் மூச்சம் போல் இருக்கு. அதான் பணமா வந்துட்டே இருக்கு. இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ, இன்னும் என்னெல்லாம் கிடைக்க போகுதோ. யோ, யாரையா நீ? எதுக்கே அடிச்ச? நான் உன்னை அடிச்சேன்ல. நீ உண்மையான வக்கீலா இருந்தா என்ன கேஸ் போட்டு உள்ள தள்ளு. இல்லன்னா இந்த பணம் எல்லாம் என்றது திருப்பி கொடு. யோ, நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தேச தந்தைய கையில கொடுத்து என்ன கவுத்துட்டியா? பணத்தெல்லாம் நான் திருப்பி தரமாட்டேன். நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நீ உள்ள இருக்கணும். கோவிந்த வந்துட்டானா? வந்துட்டேன் சார். அவன் எதுக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு வரான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எந்த காரணத்தை கொண்டோம். கைதி நம்பர் 234 சந்திக்கவே கூடாது. அப்படி சந்திச்சிட்டான்னா என் வேலை போயிடும். அவனுங்க 2 பேரும் சந்திச்சா அவனுங்க தப்பிச்சிருவானுங்க, நான் தப்பிக்கவே முடியாது. சந்தன காந்தோப்புல தயிர் விக்கிற பொம்பளை தயிர். அடிக்கடி வெளியே போயிட்டு வரீங்களே, மறுபடியும் தேர்தல் வந்தா எந்த கட்சி நான் ஜெயிக்கணும் சொல்லுங்கண்ணே. சொல்ல மாட்டேன். தம்பி ஊருக்கு போனீங்களே, என் பையனை பாத்தீங்களா? பரீட்சை எழுதிட்டானா? பாஸ் ஆயிடுவானா? சொல்லுங்க தம்பி, ஏதாவது சொல்லுங்க தம்பி. என்ன எதுவும் கேட்காத தம்பி. அக்காவை பாத்தீங்களா? அக்கா பொண்ணுகளை பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? அண்ணே, எங்க வீட்டுக்கு போனீங்களா? புள்ள குட்டிங்களா பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டேன். என் மாப்பிள்ள 5 வருஷமா இந்த ஜெயில இருக்காரு. நான் எத்தனை தடவை இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க, என் மாப்பிள்ளைய பாக்குறேன். யாராவது ஹெல்ப் பண்ணீங்களா? ஜெயிலர் விட மாட்டேங்கிறானே. அப்ப நானும் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த ஜெயிலுக்கு புதுசா? ஆமா.